அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் பிஎஸ்என்எல் சேனல். முன்னாடியே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளாக சேனல் பக்கம் வரல. ஆஃபீஸோட வேலை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ப்ளஸ் பொண்ணும் ப்ளஸ் டூவில் கொஞ்சம் சிவியராக படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேராலுமே வந்து தகவல்லாம் சொல்ல முடியல. தினம் ஒரு தகவல் கிட்டத்தட்ட நிறைய 50 எபிசோடுக்கு மேலே போட்டாச்சு. கண்டினியூ பண்ண முடியல, மன்னிச்சிங்க. இனிமேல் தினம் ஒரு தகவல் தரதுல வாரம் ஒரு தகவல் தரலான்னு இருக்கேன். அதனால் மன்னிச்சு இந்த இதை ஏற்றுங்க. இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா, என்ன தகவல்னால், ஏரி உலகத்திலே பழமை வாய்ந்த மிக ஓல்டஸ்ட்டு பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப ஆழமான ஏரி. இது எங்கே இருக்குது தெரியுங்களா? நிறைய ஏரி இருக்குது. இது வந்து இப்போ உலகத்திலே பெரிய ஏரியில் 7வது ஏரி. அதான் பைக்கால் ஏரி. ரஷ்யாவில் தென்கிழக்கு சைபீரியாவில் இருக்குது. தென்கிழக்கு சைபீரியாவில் இந்த ஏரி இருக்குது. உலகத்திலேயே உறையாத நன்னீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் 20% ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஏரியில் இருக்குது. எவ்வளோ பெரிய முக்கியமான தகவல் பாருங்கள். அது 20%. இதோட லெங்க்த்து கிட்டத்தட்ட 636 கிலோமீட்டர். இதோட நீட்டை மட்டுமே. இதோட அகலம், மேக்ஸிமம் அகலம் எவ்வளோன்னா 80 கிலோமீட்டர். 79லேருந்து 80 கிலோமீட்டர் வரும் மேக்ஸிமம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இதோட அகலம் வந்து 48 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ பெரிய ஏரி. நான் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பெருசெல்லாம் ஏரி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இந்த வீராணை ஏரி இருக்குது. அந்த வீராணை ஏரியே ரொம்ப பெருசுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது 16 கிலோமீட்டர் நீட்டு. இப்போ இவ்வளோ பெரிய ஏரியாடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் கால் தூசு கூட வராது இந்த வீராணை ஏரிலாம். பைக்கால் ஏரி அவ்வளோ பெரிய ஏரி. இந்த ஏரிக்கு நீர்வரத்து வந்து 300க்கும் மேற்பட்ட ஆறுகள்லேருந்து வருது. ஆறு இது மாதிரி மலைகள்லேருந்து வந்து சேருது. இதோட வடிகால்னு பார்த்தீங்கன்னா ஆங்காரான்னு ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவர் வழியாக தான் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர்லாம் வெளியில் போகுது. ஒரே ஒரு ரிவர் தான். வர்ற ஆறுகள் நிறைய, ஆனால் அவுட்புட் வந்து ஒரு ஆறு மட்டும்தான், ஆங்காரா ரிவர். இதுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னா, ரஷ்யா போயிட்டு, ரஷ்யாவில் முக்கியமான நகரம் இர்குட்ஸ்க் அப்படின்னு சொல்லி, இர்குட்ஸ்க் வாயில் நுழைய மாட்டேன். ரஷ்யாவில் நிறைய ஊர் வாயிலே நுழையாது பார்த்துங்க. அந்த இர்குட்ஸ்க் நகர பக்கத்தில் அங்கே போய் தங்கிக்கிட்டு அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வருஷத்தில் 5 மாதம் உறைஞ்சிருக்கும் பார்த்துங்க. அந்த உறைஞ்சிருக்கிற நிலையில் நீங்கள் உங்கள் காரே எடுத்து ட்ரைவ் பண்ணலாம். அந்த ஏரி மேலே கார் போகலாம். அது வெயிட் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்தளவுக்கு. உதாரணமாக சொல்கிறேன், காரில் போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப உறைஞ்சிருக்கும் 5 மாதத்துக்கு. இது மிச்ச வருஷத்தில் அது நார்மலாக ஆகிடும். மற்ற நாளில் தண்ணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கிட்டத்தட்ட 100 அடி வரைக்கும் அதோட டெப்த்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும். அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த ஏரிக்குள்ளே 22 ஐலாண்ட் இருக்குது. இது 22 ஐலாண்டு. எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த சின்ன ஐலாண்ட் இருக்குது. கொள்ளிடன்னு ஒரு ரிவர் இருக்குது. அதுக்குள்ளே அணக்கரைன்னு ஒரு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன குட்டி ஐலாண்டு ஆற்றுக்குள்ளே. இது ஏரிக்குள்ளே 22 ஐலாண்ட் இருக்குது. இதில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஐலாண்ட் நிறையா. அந்த ஓல்கான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதுதான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய பேர் அங்கே போவாங்க. அங்கே மேக்ஸிமம் மக்கள் வாழறது 1500 பேர் தான். ரஷ்யாவிலே பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இதான் ஏரி. இந்த ஏரியை நம்ம யுனெஸ்கோ நிறுவனம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரிய பொக்கிஷன் கிடைக்காது இங்கே. இது வந்து கிட்டத்தட்ட 31,000 சதுர கிலோமீட்டரு பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஏரி. 31,000 சதுர கிலோமீட்டர்னால் எவ்வளோ பெருசு பார்த்துங்க. அதுமாதிரி ஓல்டஸ்ட்டு. இது கிட்டத்தட்ட 25 மில்லியன்ஸ்க்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க. ஓகேவா? அதுமாதிரி பெருசும் ஓகேவா? ஆழம் வந்து 1636 மீட்டர் பார்த்துங்க. அந்த ஆழம்லாம் இவ்வளோ பெரிய ஆழம் இந்த ஒரு கடலில் பார்க்கலாம். ஆனால் ஏரியில் உள்ள ஆழம் இருக்குமா பாருங்கள்? கிடையாது, நெவர். ஸோ இதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க தயவுசெய்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஏரிக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர். என்ன ஒரு கஷ்டம்னா, குளிர் தாங்காது. வின்டரில் போனீங்கன்னா நார்மலாகவே பகல்லே
10 டிகிரிக்கு மேலே தான் குளிரில் இருக்கும். 10 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் மைனஸில் தான் இருக்கும் பகல்லே. நைட்டில் பார்த்தீங்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் அந்த ஏரிக்கு போயிட்டு வரலாம். இதோட சின்ன ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். இனிமேலும் வாரம் ஒரு நட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தகவல் வரும். நன்றி, வணக்கம்.